வெல்கம் டு வைப் வித் டிவி பிரதோஷ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டாவும் சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டாவுக்கு என்னென்ன பொருட்கள்னு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா கூட ஜீனி, அது கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். எண்ணெய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா அடித்து பிசையணும். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே அமுக்கி 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 நல்லா இந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி தேய்க்கணும். எப்படி தேய்க்கணும்னு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு நைஸாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறோம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கையில் 4 விரலை மேலே கொடுத்து கட்டை விரலை அடியில் கொடுத்துக்கணும். இன்னொரு கையில் கையில் கொடுத்தாலும் அதே மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 4 விரலை மேலே கொடுத்து கட்டை விரலை அடியில், அடுத்தது கட்டை விரலை மேலே கொடுத்து 4 விரலை அடியில். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் 4 விரலை மேலே கொடுத்து கட்டை விரலை அடியில், அடுத்து கட்டை விரலை மேலே கொடுத்து 4 விரலை அடியில். அப்படியே அடித்து அடுத்தது கொஞ்சம் நகர்த்திக்கணும். திருப்பி அதே மாதிரி அடிக்கணும். அப்படியே சுற்றிலும் அடித்து உங்களால் எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். அப்புறம் எண்ணெய் தடவி அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இப்படியே சுற்றிக்கணும். இன்னொன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிடும், பார்த்துக்கோங்க. எல்லா மைதாவும் உங்களுக்கு வந்துடாது. பரோட்டா செய்கிறதுக்குன்னு கடையில் கேட்டு வாங்கணும் மாவு. நம்ம எந்த அளவுக்கு அமுக்கி நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இப்போ 3வதாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சுற்றிக்கணும். உங்களுக்கு அப்படியே அடிக்க முடியல, அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நல்லா சுற்றிலும் எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் அப்படியே இழுத்து விட்டுக்கணும். பிஞ்சிடுச்சுன்னெலாம் நினச்சி எதுவும் நினைக்க வேணாம். பிஞ்சாலும் பரவாயில்லை, உங்களுக்கு வரும் தான். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு திருப்பி அதே மாதிரி எடுத்து சுற்றிக்க வேண்டியதான். இப்படியே எல்லா மாவையும் செஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பபிள்ஸாக வந்திருக்கு. இப்போ அடுத்து தேய்ச்சி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ரோல்டு இதில் தேய்ச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப குண்டாகவும் தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு மெலிசாக. இப்போ 1 பை 1 இது பண்ணிக்கணும். உங்களுக்கு நம்ம தேய்க்கிற கட்டையில் தேய்ச்சாலும் சரி, இல்லை இது மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ 1 பை 1 நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். தீயிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு செவந்தது எடுக்க வேண்டியதான்.
நமக்கு செவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா அடிக்கணும். சூடாக இருக்கும் போதே அடிக்கணும். எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். ஆறின பிறகு அடிச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சூடாக இருக்கும் போதே அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர் லேயராக நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சால்னா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கியதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மசாலா பொடி, ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். அரைக்க என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. தேங்காய், முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி அந்த இதை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் கடலை மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றணும். அப்புறம் கொதித்ததும் கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்க போகிறப்ப கஸ்தூரி மேத்தியை நல்லா நுணுக்கி விட்டு இந்த மாதிரி போடணும். இப்போ பரோட்டாவும் சால்னாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டிங் டைம். என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.